வேதம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த பரமண்டலத்தினுடைய ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. May your kingdom come. May your will be done on earth as it is in heaven. உம்முடைய விருப்பம், அல்லேலூயா, ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மே யுவர் கிங்டம் கம், மே யுவர் வில் பி டன் ஆன் எர்த் as it is in heaven. பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சித்தம் மேலான காரியங்களை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. மேலானவைகளை நோக்குங்கள். பரலோகத்தை சித்தத்தை ஆண்டவர் நமக்குள் வைக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய விருப்பத்தை நமக்குள் வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நமக்குள் வைக்கும் பொழுது, அந்த விருப்பத்தின்படி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய காலங்களும் சமயங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப ராஜ்யம் என்று சொல்லும்போது அவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தத்தை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிதா என்ன நோக்கத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகையா அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறபடியினாலே தேவ ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர், நம்மை புதுப்பிக்கிறவர் ஆவியானவர். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அதன்படி நாம் அவருக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது மற்ற காரியமெல்லாம் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்யும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம்
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெறும்படியாக நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அந்த பொறுமைதான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்ன செய்வான்? தேவனை நம்பி வாழ்கிறோம். தேவனை நம்பி வாழும் பொழுது வாழ்வது மாத்திரமல்ல, அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற காரியங்களையும் நம்முடைய சகலவிதமான இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. ஆகையால் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது, அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் தேவனிடத்திலே வாக்கு தத்தம் பெற்றார், ஆனால் அவருக்கு பிரியமாக வாழ தன்னை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தார். ஆகையால் இன்றைக்கு அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் போகிற மக்கள் யாருன்னு சொன்னா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், மனுஷனுக்கு பின்னால் போகிறவர்கள். தேவனுக்கு பின்னால் போக வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால் போக வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் நமக்கு வைத்திருக்க வாக்கு தத்தங்களை பெறும்படி பொறுமையாக நாம் போக வேண்டுமா? அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தின் மேல் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார்ல, நிச்சயமா பண்ணுவார். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நமக்குள் வைக்கிறார். அவர் என்றைக்கு நமக்குள் அவருடைய சித்தத்தை வைக்கிறாரோ, என்றைக்கு அவருடைய விருப்பத்தை நமக்குள் வைக்கும்போது, அந்த விருப்பத்தை நாம் செய்ய முற்படும் போது நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த விருப்பத்தை, அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நமக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். தீமைகள் நடக்கிறது, ஆனால் தீமைகள் மத்தியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிற காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் மீது நம்முடைய விசுவாசம்? யாருடைய விருப்பத்தை நாம் செய்கிறோம், யாருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நாம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் மீது விசுவாசம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், எந்த சூழலிலும் கைவிட மாட்டார். கைவிட்ட மாதிரி தெரியும், நம்மை விட்டு விலகி போன மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு உதவி செய்வார், தீவிரமாய் வந்து உதவி செய்வார். ஆகையால் நம்முடைய விசுவாசம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏன் விசுவாசம்? ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் தான் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறதா. அல்லேலூயா. ஒருவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசமே நம்மை பிழைக்க செய்கிறதா. அந்த விசுவாசம் தான் நம்மை நீதிமானாக மாற்றுகிறதா. அந்த விசுவாசம் தான் நம்மை உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது. அந்த விசுவாசம் தான் நம்மை நேர்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது. அந்த விசுவாசம் தான் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறது, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம் சகல காரியம் நமக்கு செய்கிறார் அவர். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் நீதிமான் பனையை போல செழிப்பான். எவ்வளவு வறட்சியான காலங்களிலும், பிரைஸ் தி லார்ட், ஒன்றுமே இல்லாத காலங்களிலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார், உனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு பின்மாற்றத்தில் போகக்கூடாது. நாம் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பின்வாங்கி விடக்கூடாது. நமக்கு வருகிற சோதனைகளை பார்த்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. அவருக்குள் நாம் முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் அவருடைய சித்தம். எந்த சூழ்நிலையிலும் அவருக்குள் முன்னேறும் பொழுதுதான் நம்மேல் அவர் விசுவாசிகளாக இருக்கிறோமா. அல்லேலூயா. முன்னேற்றம். அல்லேலூயா. நாம் பிரயாசப்பட வேண்டும், முன்னேற வேண்டும். ஒரு கிளாஸில் சேர்த்தாக்க அடுத்த கிளாஸுக்கு போடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முன்னேற வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும். அப்ப முன்னேற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்குள் வர வேண்டும். முன்னேறலன்னா என்ன ஆகும்? நம்முடைய ஆத்துமா நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ராஜ்யத்துக்குரிய அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூட கொடுக்கப்படும். உபாகம் 1:11 என்ன சொல்கிறது? இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், மனுஷன் கொடுக்கிறது இல்லை. மனுஷன் வார்த்தையை சொன்னால் அதை அவங்களால கீப் அப் பண்ண முடியாது, சொன்னதை செய்ய முடியாது மனுஷனால. ஆனால் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால், இன்னொரு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இன்னொருத்தருடைய விசுவாசத்தில் நம்ம பிழைக்க முடியாது. இன்னொருத்தருடைய விசுவாசத்தில், இன்னொருத்தருக்கு சொல்கிற வார்த்தையில் நாம் பிழைக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையில தான் நாம் பிழைக்க முடியும். ஆண்டவர் மீது இருக்கிற விசுவாசத்தினால தான் நாம் இந்த பூமியில வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேண்டிய சகலமும் அவர் என்ன பண்றாரு?
நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசமே உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் எல்லாம் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் விசுவாசத்துக்குள், அவருக்குள் விசுவாசத்துக்குள் இருக்கிறோமா? அவரை நம்புகிறோமா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முற்படுகிறோமா? நமக்கு எவ்வளோ காரியம் இருக்கிறது சமுதாயத்திலே. நம்ம இழுத்து கொண்டு போவதற்கு உலக பிரகாரமாக வாழ்வதற்கு உண்டான காரியம் அநேகம் இருக்கிறது. Praise the Lord. All that glitters is not a gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, உலகம் மின்னிக் கொண்டிருக்கிறது, மனுஷனை இழுக்க பார்க்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு நாளும் பின்வாங்கி போவதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக வளரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. வளர்ச்சி, பிரைஸ் தி லார்ட். வளர்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது அது தேவனுடைய சித்தத்தின் நிமித்தம் ஒழுங்கும் கிரமமாக வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மனம் போன போக்கில் வளர்றதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி ஒழுங்கும் கிரமமாக வளர வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம், பெரிய மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான்கிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு காலத்துடைய நியாய பிரமாணத்தின்படி பிழைக்கிறது அல்ல. இயேசு ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் மூலமாக யாரும் பிழைக்க முடியாதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தின்படி தான் பிழைக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு, நான் பிழைக்கிறேன், நீயும் பிழைப்பாய். நான் வாழ்கிறேன், நீயும் வாழ்வாய் என்று சொன்னார். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் என்ன சொல்வது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். வாக்கு தத்தத்தை பெறும்பொழுது பொறுமையாயிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அவருக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. அது அடங்கியிருங்கள் என்றால் என்ன? அவரை சார்ந்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், பொறுமையாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வச்சிருக்கிறார். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். முந்தின ஆலயத்துடைய மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் மாற்றுவார். Praise the Lord. ஆண்டவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலம் ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறாரா. ஆகையால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆகையால் அவருக்குள் அடங்கி இருங்கள், அவருக்குள் இருங்க, நிலைத்திருங்க. ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, தாங்க முடியாத துயரம், கஷ்டமான காலம், யார் என்னை விடுதலையாக்க கூடுவான், பயங்கரமான சூழ்நிலையெல்லாம் மனிதனுக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த பூமியில் நீதிமானாக வாழ்வது ரொம்ப கடினமான காரியம். நீதிமானாக வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வது ரொம்ப கடினமான காரியம். ஆகையால் தான் பிதாவானவர் ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். தேற்றரவலனாகிய ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். ஏன்? இதையெல்லாம் தாங்கி தப்பித்து நாம் போக வேண்டும் என்பதற்காக நமக்கு தேற்றரவலனாகிய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்யும்படி நமக்கு உதவி செய்கிறார். பிதாவுடைய சித்தம். பிரைஸ் தி லார்ட். அநேகர் ஆவியை பெறவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த தேற்றரவலனாகிய ஆவியானவரை பெறவில்லை. ஆகையால் தான் எந்த உபத்திரவமாக இருந்தாலும் அதை தாங்கும்படியான பலத்தை ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாங்கும்படியாக. அல்லேலூயா. உலகத்திலே இருப்பவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாக அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு பொறுமையாய் காத்திருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய வசனத்துக்குள், வார்த்தைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள் அடங்கி இருங்கள். சபையில் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய உபதேசத்தில் அடங்கி இருங்கள். சபையில் இருங்கள், அடங்கி இருங்கள். அவருக்குள் அடங்கி இருக்கிறவர்கள் நிச்சயமாக சபையில் ஒரு அசைக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய பொருளாதாரம், படிப்பு, இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் சபைக்குள், ஆண்டவருக்குள் முதல்ல அடங்கியிருப்பதும், சபைக்குள் அடங்கியிருப்பதும், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அடங்கியிருப்பதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உடையது. அது வேறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ, பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், ஆவியானவர் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை அதில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஆவியாகவும் இருக்கிறது. அது வேறுமையாக திரும்பாது. என்ன உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்துட்டு தான் திரும்பும். அல்லேலூயா. அப்ப அடங்கி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரைஸ் தி லார்ட். உபத்திரவமோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அதுதான் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல்
செய்வார். உங்களுக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது அது அற்புதம் நடக்குங்க, அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாத இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். கவலை நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள். அப்ப ஆண்டவர் மேல வைத்துட்டா யார் மூலமாக நமக்கு கவலைகள் வருகிறதோ, அது யார் மூலமாக வந்தாலும் சரி, அந்த கவலைகளை ஆண்டவர் மீது வைத்துக் விடுங்கள். அந்த கவலை ஒரு நாள் தீர்ந்து போகும். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கடந்து போகும். எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடக்கிற பலன் உனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதையில் எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள் நம்மை ஆண்டு கொண்டது, எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய காரியங்கள் வந்தது, ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்கள் வந்தது. இம்மட்டும் நமக்கு உதவி செய்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். நம் மீது அவர் பிரியமாக இருக்கிறார். உங்கள் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தனர். நம்ம கவலை இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? இருக்கிறீங்களா? பாஸ்டர், எனக்கு ஒரு கவலை இல்லை பாஸ்டர். கவலை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு கவலையை உண்டாக்குறதுக்கு தான் மனிதர்களை வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மீது வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் போராட விரும்பாதீங்க. ஹல்லேலூயா. நம்மால் போராட முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்மால் எல்லாத்தையும் போராட முடியாது. கர்த்தர்ட்ட நம்முடைய கவலையெல்லாம் வைத்திருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், அப்படின்னா போதும். அல்லேலூயா. பரவாயில்லன்னாவே போதும். அதனால தான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது அங்கே பிசாசானவன் வருவதற்கு உண்டான வழியே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் வேதம் சொல்வது, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு வகை தேடுறான், யாரை வஞ்சிக்கலாம் என்று. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தெளிந்த புத்தி உள்ளவராக விழித்திரு. அல்லேலூயா. விழித்திரு. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் ஓடுகிறது வேகமாய்,
அதன் பின்னாடி ஓடாமல், அல்லேலூயா, உலகத்தின் பின்னாடி ஓடாமல். உலகத்தினுடைய காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாறினீங்கன்னா அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. வேறு உலகத்தை நீங்க மகிமைப்படுத்தவோ, உலகத்தின் பின்னாடியோ, உலகத்தில் உள்ள மக்களுக்கு பின்னாடியே நீங்க போனீங்கன்னா அது வெட்கத்தை தான் உண்டாக்கும். அவருடைய ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு பிரித்து விடும். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மாறுகிறதினால் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம்தான் மாறணும். மனம்தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறது மனம்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய காரியம் மனதை பொறுத்து தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த மனம் புதிதாக ஆகிறபடினால் மறுரூபமாகுங்கள். அப்போ ஆண்டுடைய சித்தத்தை நீங்கள் அறியத்தக்கதாக அந்த பகுத்தறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியும் ஞானத்தையும் சம்பாதி. ஏன் புத்தியும் ஞானத்தையும் சம்பாதிக்க சொன்னார்? அல்லேலூயா. இந்த புத்தியும் ஞானமும் ஒரு மனுஷருக்குள்ள வந்துட்டாக்க அவங்க ஆண்டுடைய சித்தத்தை நிச்சயமா செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த புத்தியும் ஞானத்தையும் சம்பாதித்தாவே சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்கு கொடுக்க ஆரம்பித்திருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் அந்த பகுத்தறிவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பகுத்தறிவு வந்துட்டா போதும். உலகத்தில் இருக்கிற மற்ற காரியத்தை விட ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உண்டான பகுத்தறிவு வந்தாவே ஆண்டவர் உங்களுடைய மனதை புதிதாக மாற்றிடுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் என கண்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மதியற்றவளாக போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவர் தேடணும். உடனே முடியுமா இது அப்படின்னா உடனே முடியாது. எதுவுமே ரட்சிப்பு என்பது உடனே முடியுமா? இல்லை. போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் மதியற்றவளாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் உணர்ந்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ மதியற்றவளாக போகிறோன்னு சொன்னாக்க, இந்த மதியற்றவளாக போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் போவது தான் காரணம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவனே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருப்பார். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். உலக பிரகாரமான உங்களுக்கு வருகிற கவலை எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உங்களை நிலை நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அவருடைய பிள்ளைகள் எப்போதும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. பழைய காரியங்கள் அல்ல, புதிய காரியங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, பிரைஸ் தி லார்ட், இந்த உலக பிரகாரமான மக்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு விலகி இருங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் ஆகிருங்கள். அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வரார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலையும் மிகுந்த சந்தோஷம். நித்திய ஜீவனுக்குள் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். அவருடைய சித்தத்தை செய்யுங்கள், அவருடைய விருப்பத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய விருப்பம் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு என்னென்ன தேவைகள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னவே நம்மை அறிந்து பெயர் சொல்லி அழைத்த தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறபடியினால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப பரலோகத்தில் யாரு பிரவேசிப்பாங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பயன்படுத்தின காரியங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லேலூயா அவருடைய சித்தத்தை செய்யறது தான் முக்கியமா. அல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்கிறது? நீர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு தான் எல்லாமே செய்யப்படும். பரலோக ராஜ்யத்திலும் நித்திய காலமாக அவரோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மற்ற காரியம்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. சித்தத்தை செய்தியா ப்ளீஸ் கம் இன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்தியா, அதான் ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய சூழ்நிலையை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 12:50 என்ன சொல்கிறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்போது தான் ஆண்டவருக்கு சகோதரலாக மாறுறோம், சகோதரியாக மாறுறோம், தாயுமா மாறுறோமா. அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை அதுதான் சொன்னார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு
சகாயம் பண்ணுவேன், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் மீது பற்றாது. அவருடைய சித்தத்தை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மலையில் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல நீங்களும் உங்கள் சந்ததியும் மலையில் மேல் உள்ள பட்டணமாக ஆண்டவர் வைப்பார். உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, உலகத்துக்கு நீங்க உப்பா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னத்தை விரும்புகிறார்? அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க, மற்றதையெல்லாம் அவர் கூட கொடுப்பார், கூட கொடுப்பார். எல்லா தேவையும் சந்திக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேரை போஷித்தாராம் ஆண்டவர் ஒரு சிறு பையன்கிட்ட வாங்கி. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான். எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? 5000க்கு மேற்பட்டவங்க சாப்பிட்டாங்களாம். மீதி எடுத்த கூட எத்தனை? 12. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றும் கொடுத்தவங்களுக்கும் ஆசீர்வாதம், அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய சித்தத்தை செய்தால் அதை விட பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீங்க, அவரே உங்களை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும் பொழுது உமக்கு சகோதரரும் உமக்கு சகோதரியும் தாயுமாய் மாறுகிறோம். அப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற ஐயா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இவருடைய உள்ளங்களிலே ஆவியானவரே இவர்களை நடத்துங்கப்பா, இவங்களை நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க. உள்ளங்கையில் நான் உங்களை வரைந்திருக்கேன்னு சொல்லிங்க. பிரைஸ் தி லார்ட். என் பலத்தை கைக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கீங்க அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்யும்போது, உம்மை விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது அப்பா. எங்களிடத்திலே பொறுமையாக இருக்கும்படி உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி அருளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மிகுந்த சந்தோஷத்தை கொடுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.